புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரமலானுடைய இறுதி பத்தில் அல்லாஹ் நம்மளை உயிரோடு இருக்க தௌஃபீக் செய்திருக்கிறான். இந்த வாய்ப்பை வீணடித்து விடாமல், பொடுபோக்கான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல், முழுக்க முழுக்க மறுமைக்கான தயாரிப்பான நல் அமல்களில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்து துவங்குகிறேன். ஜக்காத் வழங்காதவர்களுக்குரிய தண்டனை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மூன்றாவது மிக முக்கிய கடமையாக ஜக்காத் இருக்கிறது. திருமறை குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்துவானோ அங்கெல்லாம் கூடையே ஜக்காத்தையும் சேர்த்து வலியுறுத்துவான். எங்கெல்லாம் தொழுகையை விடுபவர்களுக்கு கடும் எச்சரிக்கையை கொடுப்பானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்களுக்கும் தண்டனையை அல்லாஹ் எச்சரிப்பான். மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே நேரத்தில் முஷ்ரிக்குகளுடைய பண்புகளை சொல்லுகிற போது அவர்கள் அல்லாஹுவை நம்ப மாட்டார்கள், ஜக்காத்தையும் கொடுக்க மாட்டார்கள், மறுமையும் நம்ப மாட்டார்கள் என்று முஷ்ரிக்குகளுடைய இணை வைப்பாளர்களுடைய பண்பாகவே அல்லாஹ் சொல்வது ஜக்காத்தை வழங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை 41வது அத்தியாயம் 6வது மற்றும் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வயலுல் லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு கேடுதான். அந்த முஷ்ரிகீன்கள் யார்? அந்த இணை வைப்பாளர்கள் யார் என்றால் அல்லதீன லா யுத்தூன ஸகாத, அவர்கள் ஜக்காத்தை வழங்க மாட்டார்கள். வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன், அவர்கள் மறுமையை நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்க ரெண்டு பண்பையுமே அல்லாஹ் சேர்த்து சொல்றான். ஒன்று முஷ்ரிக் இணை வைப்பாளர்களுடைய பண்பு ஜக்காத்தை வழங்காமல் மறுப்பது, இன்னியும் அவர்கள்தான் மறுமையை மறுக்கக்கூடிய காஃபிர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ முஸ்லிம்களுடைய பண்பு ஜக்காத்தை வழங்கணும். வழங்கலை என்றால் அதற்குரிய பண்பாக அல்லாஹ் சொல்லுவது இஸ்லாத்தை விட்டு வெளியில் இருப்பவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜக்காத்தை முறையாக செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த மாதத்துகளை பற்றி சொல்லுகிற போது ரமலான் மாதத்தை 5 விடயங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஒன்று, ரமலான் மாதம் நோன்புக்குரிய மாதம். இரண்டாவது, ரமலான் மாதம் கியாமுல் லைல், இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய மாதம். மூன்றாவது, திருமறை குர்ஆனோடு அதிகமாக பிணைந்து கொள்ளுகிற மாதம். நான்காவதாக கஷ்ஹரி ஜகாத், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த ரமலான் மாதம் என்பது ஜக்காத்துக்குரிய மாதம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து 5வதாக ரமலான் மாதம் இஅ்திகாஃபுக்குரிய மாதம். இந்த 5 அமல்கள் ரமலான் மாதத்தில் முன்னுரிமைப்படுத்த வேண்டிய அமல்கள். ஒன்று, நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு, மஸ்ட். பைத்தியகாரனும் பெண்களுக்கு சில நேரங்களில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களை தவிர எல்லோரும் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கு நோன்பை பழக்குமாறு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நோன்பை எவன் விடுவான்னா துர்பாக்கியசாலிதான். இந்த பூமியில் துர்பாக்கியவான்கள் தான் நோன்பை பிடிக்காமல் புறக்கணிக்கக்கூடியவர்கள். அதனால் நோன்புக்குரிய மாதம். அடுத்து இந்த மாசத்துல தான் இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய கியாமுல் லைல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மன் சாம ரமலான ஈமான வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து நன்மையை எதிர்பார்த்த நிலையிலும் ஈமானுடனும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்புக்குரிய சிறப்பு. இரண்டாவது சொன்னார்கள், மன் காம ஃபி லைலத்தி ரமலான, ரமலானுடைய இரவுகளில் ஈமான வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் யார் நின்று வணங்குகிறார்களோ ஃபகுஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி 2. மூணாவது என்ன? திருமறை குர்ஆனோடு இறங்குவது. இந்த எத்தனை சிறப்புகளுக்கும் அடிப்படை காரணமே திருமறை குர்ஆன் தான். குர்ஆன் இறக்கியதுனால தான் அல்லாஹ் நோன்பே கடமாக்கினான் அப்படின்னு திருமறையில் சொல்றான். ரமலானு ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, அந்த நேர்வழியை தெளிவாக காட்டுவதற்காக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, யார் அந்த உங்களில் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். குர்ஆனை அருளியதுக்காக தான் நோன்பை வைங்கன்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். திருமறை குர்ஆனை ஓதாமல் திருமறை குர்ஆனோடு தங்களை இணைத்து கொள்ளாமல் போறவர்கள் துர்பாக்கியவான்கள். அதனால முந்திய போனதை விட்டுருங்க, வரப்போற காலத்திலேயாவது திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு பக்கத்தையாவது ஒரு நாளைக்கு ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லை இதுலேயும் எங்களுக்கு முடியல அப்படின்னா உலகம் நம்மளை தூக்கி மிகச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 4வதாக சொன்னார்கள், ஜக்காத்துக்குரிய மாதம். ஜக்காத்தை வழங்குவதற்கு ஷைத்தான் எந்த இடையூறும் செய்யாத ஒரு நாட்களில் இந்த நாட்கள். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுக்க தோணும். ஆனால் மற்ற மாதங்களில் அப்படி இருக்காது. கொடுக்கன்னு தோணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அதுக்குரிய தேவைகளை ஷைத்தான் மலை மாறி நம்ம கண்ணு முன்னால் வந்து நிப்பாட்டுவான். 1000 ரூபா நீங்கள் தர்மம் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ கொடுத்துடலாம், தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனால் ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, தூக்கி கொடுக்கன்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த 1000 ரூபா அதுக்கு தேவைப்படுமே, இந்த 1000 ரூபா இருந்தால் அந்த வேலையை முடிச்சிடலாமே என்று அந்த செயல் அப்படி பெருசாக முன்னாடி அப்படி செயல் வடிவமாக காட்சியாக கொண்டு வந்து ஷைத்தான் நிப்பாட்டின உடனே நம்மால் அப்படியே உள்ள கை போனது கூட அப்படி வெளியே வந்துடும். சரி 10 ரூபா போதும் அப்படியே அது அந்த மாதிரி. அதனால இந்த மாதத்தில் ஜக்காத்தை கொடுங்கள். அடுத்து 4வதாக இத்திகாஃபுரிய மாதம் என்று சொல்வார்கள். ரமலானுடைய கடைசி பத்தில் இத்திகாஃப் இருப்பது லைலத்துல் கத்ரை தேடுவதற்கான சிறப்புக்குரியது. வாய்ப்புள்ளவர்கள் அதை பண்ணுங்க. அப்போ இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு ஜக்காத்தை வழங்குவது, இறை மறுப்பாளர்கள் இறை வைப்பாளருடைய பண்பு ஜக்காத்தை மறுப்பது, கொடுக்காமல் இருப்பது. இப்போ 2வது, மறுமையில் இவர்களுக்குரிய தண்டனை என்ன? இந்த உலகத்தில் தண்டனை என்பது இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் அதற்குரிய விஷயத்தை அவர்கள் பார்ப்பார்கள். நமக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் நம்ம ஒரு ஜனநாயகம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியின் கீழே இருக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்தில் ஜக்காத்தை மறுத்தாலோ கொடுக்கலாட்டியோ இந்த உலகத்தில் எந்த தண்டனையையும் நம்ம பெற போகிறதில்ல. ஆனால் மறுமையில் வசமாக மாட்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காபாவை சாஞ்சி கொண்டு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் அமர்ந்திருந்த போது அவருடன் நான் போய் சேர்ந்தேன். காபாவின் அதிபதியின் மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் பக்கத்தில் போய் திரும்பி உக்காந்தேன். அப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் அதிபதியின் மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொன்னார்கள். அப்போ நான் கேட்டேன், அவர்கள் யார்? மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அவர்கள் யார் என்றவுடனே, யார் செல்வத்தை பெருக்கி வைத்து கொண்டு அதற்குரிய கடமையை நிறைவேற்றாதவர்கள்,
அவர்கள் இந்த உலகத்திலும் நஷ்டவாளிகள், மறுமையில் பெருத்த நஷ்டவாளிகள் என்று. இதை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنتم تكنزون هذا ما كنزتم كنتم تكنزون. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நோவினை தரக்கூடிய வேதனையை நற்செய்தி சொல்லுங்கள். யௌம மறுமையில் யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரகத்தினுடைய வெப்பத்தில் உருக்கி அதை ஒரு பாலம் மாதிரி ஆக்கி அவர்களுடைய முகத்திலையும் விழாப்புறத்திலையும் சூடு போடப்படும். அப்படி சூடு போடுகிற போது ஃபதூக்கு மா குன்தும் தக்னிஸூன், இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேகரித்து வைத்திருந்த கன்ஸ், சேமிப்பு. கன்ஸுனா பொக்கிஷங்கள், இந்த பொக்கிஷங்களை நீங்கள் சுவையுங்கள் என்று சொல்லப்படும் என்ற வசனம் இறங்குகிறது. இறங்குனா சஹாபாக்கள் அப்படியே ஆடிப்பிட்டாங்க. தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரிக்க முடியாது, அப்படி சேகரித்து வைத்து கொண்டால் கடுமையான தண்டனைக்குரியவர்கள் ஆவோமோ என்று பயந்தார்கள். இப்போ நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி தங்கமும் வெள்ளியும் ரசூல் சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை. நம்முடைய காலத்தில் அது எக்ஸ்ட்ரான பயன்பாடாக தான் இருக்குது. பெண்களுக்கு அலங்காரமாகத்தான் தங்கங்களும் வெள்ளியும் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் தங்கம் என்பது நாணயம், காசு, அது பணம். பணமே என்னன்னா தங்க காசு, அதுக்கு பேர் தீனார். தீனார்னு சொன்னாலே அது தங்க காசு. நீங்கள் பொருள் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக எதுதான் இருக்கும்? தங்கம் தான் இருக்கும். ஒரு தீனார் இருந்துச்சுன்னா ஒரு தங்க காசு உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு 5 தீனார் வச்சுருக்கீங்கன்னா தங்க காசு 5 வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தங்கத்தையும் வெள்ளியும் சேகரித்து வைத்திருப்பார்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பெண்களுக்காக சேர்த்து வச்சிருக்கோமே அல்லது வீட்டில் வச்சிருக்கிறோமே அந்த நகையில் தங்க நகைகள் அல்ல, தங்க காயின் அது இல்லை. மாறாக பயன்படுத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்றாட பயன்பட்டு கொண்டிருந்த ஒரு நாணயம். அந்த நாணயத்தில் ஒன்று தங்க நாணயம், இன்னொன்று அதை விட மதிப்பு குறைந்த திரகம் வெள்ளி நாணயம். இந்த ரெண்டையும் தான் ரசூலா வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு முன்னாலேயே இப்போ அது குறைஞ்சி போச்சு. வெள்ளி காசு இருந்துச்சு, வெள்ளி காசு நம்ம பார்க்கல. பித்தளை காசு இருந்துச்சு பார்த்தீங்களா, பித்தளை காசு, சில்வர் காசு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ ஒன்றுமே இல்லாத ஏதோ ஒரு மினுங்கத்தில் கொண்டு வந்து காசை கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதுவும் இப்போ போயிடுச்சு. இப்போ என்னதான் இருக்கிறது? ரூபா நோட்டு தான் இருக்கு. ரூபா நோட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு இல்லையில, அந்த மாதிரி தங்கத்துக்கு ஒரு தனி மதிப்பு, வெள்ளி காசுக்கு தனி மதிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இந்த ரெண்டையும் சேமித்து வைக்கிறது என்பது மனித இயல்பு. பணத்தை நம்ம சேகரிக்கிறோமா சேமிக்கிறோமா இல்லையா? இயல்பாக புத்திசாலிகளுக்குரிய அடையாளமாக சொல்கிறார்கள் பணத்தை சேமித்து வைக்கிறது. 100 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபாயும் செலவழிச்சிடாம 80 ரூபா செலவழிச்சிட்டு ஒரு 20 ரூபாயாவது மிச்சம் பண்ணி சேமிச்சு வச்சா புத்திசாலின்ற அடிப்படையில் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் எல்லோருமே சேமிக்கிறாங்க. இப்ப திருமறை குர்ஆன் சொல்கிறது, இந்த சேமிப்பை எவர்கள் வைக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. இந்த சேமிப்பு வைக்கிறது தான். செலவழிச்சது போக மீதியை தூக்கி வைக்கிறோமே, அப்படி வைப்பவர்களுக்கு அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அந்த நோவினை எப்படி இருக்கும்? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வல்லுஹூருஹும் ஹாதா மா குன்தும் தக்னிஸூன் ஃபதூகு மா என்று சொல்லப்படுமா. என்ன? மறுமை நாளில் அதை நரக நெருப்புல உருக்கி ஒரு பாலமாக ஆக்கி
ஃபத்குவா பிஹா ஜிபாஹும் அவர்களுடைய விலாப்புறங்களிலும், வ ஜுனூபுஹும் அவர்கள் சாய்ந்து படுக்கிற இடங்களிலும், வ உஹூருஹும் அவர்களுடைய முதுகுகளிலும் அவர்களுக்கு சூடு போடப்படும். அப்படி சூடு போடுகிற அந்த கத்துற நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள், ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், இதாப்பா நீங்க உங்க உலகத்துல சேர்த்து வச்சிருந்த தங்க காசும் வெள்ளி காசும் என்று சொல்வார்கள். இப்ப நம்முடைய காலத்துல தங்க காசு பயன்பாட்டுகள் இல்லை, வெள்ளி காசு இல்லை. ஆனால் அந்த மதிப்பை வைத்துத்தான் ஜக்காத்து முறையே நம்மிடத்தில் இன்ன வரைக்கும் ஃபாலோப்பில் இருக்கிறது. தங்கத்துக்குரிய காசாக மதிப்பாக தங்கம் எவர்களிடத்தில் வாங்குவதற்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணம் வைத்திருந்தால் அவர்களுக்கும், வெள்ளிக்கு மதிப்பாக வெள்ளி வாங்குவதற்கு எவர்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறதோ அவர்களும். இந்த மதிப்புக்குரியவர்கள் யார்? தங்கம் எவ்வளவு இருக்கணும் என்றால் 11 பவுன் 88 கிராம் எவர்கள் வாங்குவதற்கு சக்தி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது ஜக்காத்து கடமை. அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் மிஸ்கீன்கள் அல்ல, அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் கனி. அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தால் அல்லது ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தால் மறுமையில் கண்டிப்பாக சூடு போடுவதற்கு தகுதியானவர்கள். அதே போல வெள்ளி 680 கிராம் 680 கிராம் வெள்ளி வாங்குவதற்கு எவரிடத்துல பணம் இருக்கிறதோ அவர்கள் திரகத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். சும்மா அப்படி போற போக்கில் மார்க்க நம்மகிட்ட போட்டு போல ரொம்ப தெளிவா பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 88 கிராம் தங்கம் வாங்குவதற்கு ஒருத்தட்ட பணம் இருந்தால் அவர் 88 கிராம் தங்கத்தை வாங்குவதற்குரிய செல்வத்தை பெற்றிருக்கிறார். அவர் 88 கிராமுக்கு சொந்தக்கார செல்வந்தர். அதே போல 680 கிராம் வெள்ளி வாங்குவதற்கு ஒருத்தருக்கு சக்தி இருந்தால் அவர் 680 கிராம் தங்க வெள்ளிக்குரியவராக ஜக்காத்துக்கு கடமையாகிறார். இந்த ரெண்டுக்கும் சரியான முறையில் அளவிட்டு ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப பொறுப்பு. ஜக்காத்துக்கு வெள்ளிக்கு தனி அளவீடு, தங்கத்துக்கு தனி அளவீடாக இருக்கிறது. இது இந்த சூடு போடப்படும். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மறுமையில் இந்த பணம் வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி, அல்லாஹ் தன்னுடைய செல்வத்திலிருந்து எவர்களுக்கு வழங்கி அதை அவர்கள் பதுக்கி வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், இல்லல்ல அவர்களுக்கு அது கேடுதான் என்று சொல்லிட்டு சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய மலை மாதிரி உருவாக்கி அல்லாஹ் அவருடைய கழுத்தில் தொங்க விட்டு விடுவான். சுத்திட்டவான் தனியாக மஹ்ஷர்ல அடையாளமாக தெரிய போகிறவர்கள் இவர்கள். தூக்கி இழுத்துக்கிட்டு வா, இந்த செல்வத்தை தானே உலகத்துல நீ போய் இன்னும் சொல்ல போனா அது முகக்கட்டை அப்படி இறுக்கிக்கிட்டு நிக்குமா. அப்படி தூக்கி தொங்க விட்டுட்டு போறதுன்னா அப்படியே போறது இல்லை, அது முகவாய் கட்டையை போட்டு இறுக்கிக்கிட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இழுக்கக்கூடியதாக நாம் இன்னைக்கு அப்படியே ஆசாசியா எண்ணுகிற பணம் மாறுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்றும் அப்படி எண்ணுகிற போது எவ்வளவு இன்பமா இருக்கு, அதே போல அதை எடுத்து தூக்கி வைக்கிற போது எவ்வளவு ஆசையா இருக்கு. இது ஒரு பெரிய காப்பாக கழுத்தை இருக்கிற ஒரு பெரிய கடிவாளமாக மாத்தி கழுத்துல மாட்டி முகத்தையும் கழுத்தையும் சேர்த்து இறுக்கி நெருக்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்றான். சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருந்த அந்த ஜக்காத்தை மறுத்ததை அவர்களுக்கு முகவாய் கட்டைகளாக தொங்க வைக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இது ஜக்காத்தை வழங்காதவர்களுக்கு இரண்டாவது தண்டனை. மூணாவது தண்டனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி கொஞ்சம் கராரா இருக்கிறது. ஆனாலும் மார்க்கம் என்ன சொன்னதோ அதை சொல்லிடணும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது ஒருத்தர் வந்து கேட்கிறார். வந்து அவர்கிட்ட உட்கார்ந்தோடனே எனக்கு உபதேசம் பண்ணோடனே அவர் சொல்லுகிறார்,
எவர்கள் ஜக்காத்தை வழங்காமல் இருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தும் அவர்கள் செலவழிப்பதற்காக மார்க்கத்தில் பல வழிகள் அங்கு பிரிந்திருந்தும் அது எதையுமே கண்டு கொள்ளாமல் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செல்வத்தை ஒன்றாக காய்ச்சி நல்லா சூடேற்றி அந்த சூட்டை கோட்டோடு கொண்டு வந்து அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கிற அடையாளத்தில் வைக்கப்படும். அந்த இடத்துல வச்ச உடனே அந்த சூட்டுல அப்படியே உள்ள ஊடுருவி முதுகுனுடைய எலும்பு வழியாக அது வெளியே வரும். மீண்டும் அது முதுகுல கொண்டு வந்து வைக்கப்படும். அது என்ன செய்யும்? மீண்டும் எலும்புகளை தொலைத்து கொண்டு நெஞ்சையும் தொலைத்து கொண்டு நெஞ்சில் இருக்கக்கூடிய 2 அடையாளங்கள் வழியாக அது வெளியே வரும். பச்சையா ரசூல் அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க. நம்ம ஜும்மா மேடை எங்க இருக்கிறதுனால நம்ம அதை இலக்கியமா சொல்றோம். மார்பகத்தில் இருக்கக்கூடிய 2 நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடியதுல அப்படி வெளியில வரும் கொப்பளிச்சுக்கிட்டு. அது சூடு தணியும் போதெல்லாம் நரகத்தை வைத்து சூடேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இது எது வரைக்கும் என்றால் ஒரு நாள் முழுவதும் இந்த வேதனை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கக்கூடும். அந்த ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு நிகரான நாள். மறுமையிலே தண்டனை இவ்வளவு கொடூரமாக இருக்கும். அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஜக்காத் என்ன ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் இல்லை போல, பொழுபோக்கா அப்படியே போற போக்கில் விட்டுட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சுதாரித்து அதற்கு ரொம்ப சின்னதான் 2.5% தான். ஆனா அதை கொடுக்காமல் இருந்தால் தண்டனை பெருசு. இது மூணாவது. 4வதாக ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மஹ்ஷரில் அவர்களுக்கு ஒரு பெரிய பாம்பு முகவாய் கட்டையை பிடித்து தொங்குற மாதிரி மாட்டி விடும். அல்லாஹ் சாட்டி விடுவான். அந்த பாம்பு வழுக்கத்தலை பாம்பாக இருக்கும். கண்கள் 2 நீல கலர்ல இருக்கும். அந்த பாம்பையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. அது முகவாய் கட்டையை கடிச்சு கொண்டு அவனை கொத்தி துன்புறுத்தும். அது சொல்லுமாம், அனமாலுக், நான் தாண்டா உன் செல்வம். நீ உலகத்தில் சேமிச்சு வச்சிருந்தையே செல்வங்கள் அதெல்லாம் நான் தான் என்று அவனை சொல்லி சொல்லி கொத்தும். ஒரு சின்ன பாம்பை கண்டாலே நம்மளால பின்னங்கால் பிடல் அடிக்க ஓடுறோம். அது பக்கத்துல எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. ஆனால் முகவாக்கட்டைய வந்து பிடிச்சி நம்மகிட்ட பேசி பாம்பு பேசுமான்னு கேட்டக்கூடாது. மறுமையில எல்லாமே அது வேற உலகம். பேச வைப்பான் ரப்பு. நம்ம கை பேசுன்றாங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்லயே. நம்ம கால் பேசும், நம்முடைய கண்கள் பேசும், நம்முடைய காதுகள் எல்லாம் பேசும். பேச வைப்பான் ரப்பு. அப்படி இருக்க ரப்பு பாம்பையும் பேச வைப்பான் ஜக்காத்தை மறுத்தவர்களுக்காக. இதெல்லாம் தங்கம் வெள்ளி மதிப்பில் இருக்கக்கூடிய பணம் சேகரித்து வைத்து அதை ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்குரிய தண்டனைகள். இது அல்லாமல் கால்நடைகளை வைத்து கொண்டு ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு தண்டனைகள் வேறு. விவசாய நிலங்கள் வைத்து கொண்டு அந்த அறுவடைக்கு ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு தண்டனைகள் வேறு. இப்படி தண்டனைகள் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு பெரும்பாலும் பணம் தான் நம்மளை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தங்கமும் வெள்ளியும் மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ரூபா நோட்டுகள் தான். அதனால் இதை கணக்கிட்டு வழங்காதவர்களுக்குரிய தண்டனை மட்டும் திருமறை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல இன்னொரு செய்தி, அப்படின்னா சேமிச்சே வைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த வசனம் இறங்கணுன்னு அப்படிதான் நினைச்சாங்க. அது சஹாபாக்களும் பயந்தாங்க. உடனே ஓடி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க எதற்கு பயந்துட்டு இருக்கீங்களோ அதற்குரிய ஒரு தீர்வோட நான் வரேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் ரொம்ப பதட்டத்திலும் பயத்திலும் இருக்கிறார்கள், அவர்கள் செல்வத்தை சேகரிக்கவே கூடாது என்று இந்த வசனம் வந்திருக்கிறதே என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எஞ்சிய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். தெளிவா உமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சேமித்து வைக்கிற பொருள் ஹலாலானதாக இருக்கணும், நம்மகிட்ட அது தூய்மையானதாக தொய்யிபாக இருக்கணும்.
அப்படி அந்த செல்வம் நம்ம இடத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அது எப்ப தூய்மையானதாக நம்மகிட்ட இருக்கும்டா, ஜக்காத்தை நிறைவேற்றிய பணமாக இருந்தால் அது முழு ஹலாலான நம்முடைய பணம். அந்த பணத்தை நீங்கள் ஹலாலான முறையில் எப்படி வேண்டாலும் செலவழிக்கலாம். அல்லாஹ் அனுமதி அளிச்சிருக்கிறான். நீங்க அந்த பணத்துல ஒரு 20,000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போடணும்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அல்லாஹ் அனுமதிச்சிருக்கோம். ஒரு 2,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட, 5,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட போறேன்னா வாங்கி போடுங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அனுமதிச்சிருக்கேன். ஏன்? நீங்க ஜக்காத்தை நிறைவேற்றி தூய்மையாக்கிய செல்வத்தை வைத்திருக்கிறீர்கள். மாறாக ஜக்காத்தை கொடுக்காம நீங்க கஞ்சத்தனம் பண்ணி அந்த பணத்தை முழுவதையும் ஹபுஸாக ஆக்கிறாதீங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால ஜக்காத் என்பது மிக தெளிவாக நம்முடைய செல்வத்தை பெருக்குவதற்காக வழங்கப்பட்ட மாபெரும் நியாமத்தான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்தி செல்வங்களை சேமிப்போம், ஜக்காத்தை வழங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்போ ஜக்காத் வழங்கும் முறையில் யாராருக்கு வழங்கணும் என்பதை அது திருமறை சொல்கிறது. இப்போ எப்படி வழங்கணும் அதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்னன்னா, தனி நபர்கள் தனியாக கொடுக்கலாமா அல்லது ஒரு அமைப்பாக திரண்டு மொத்தமாக வசூல் செய்து அதை கொண்டு போய் உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கிறதா என்று இந்த ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூல் பண்ணுவதற்கென்று ஒரு நிர்வாகத்தை வைத்திருந்தார்கள். அதுக்கென்று சில ஆட்களையே வைத்திருந்தார்கள். அவர்களும் ஜக்காத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று திருமறை சொல்கிறது. அதனால ஜக்காத் என்பது ஒரு சிஸ்டம். அதை முறையாக நிர்வாகப்படுத்தி வசூல் பண்ணி அதை சேகரித்து அதை யாராருக்கு போய் சேரணுமோ அவரிடத்துல போய் சேர்க்கக்கூடிய முறைகளை ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், சஹாபாக்கெல்லாம் பசி பட்டினியோடு இருந்த காலம், ஒரு காலம் வரும், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான். ஒரு மனிதர் அவருடைய ஜக்காத்தை கொடுப்பதற்காக ஜக்காத்தை எடுத்து கொண்டு போய் அந்த மனிதரிடத்துல போய் கொடுக்க போவார். அவர் சொல்லுவார், நீங்க காலையிலேயே என்கிட்ட கொடுத்துருக்கலாமே, இப்ப நானே ஜக்காத்துக்குரியவனாக இருக்கிறேனே என்று அவர் ஜக்காத்தை வாங்க மறுப்பார் என்ற ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை வைத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், தனியாகவும் ஜக்காத்து கொடுக்கலாம். ஏன்னா இவர் நிர்வாகத்தின் மூலமா போல, ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதியா போய் கொடுக்க போல, இவர் தன்னுடைய ஜக்காத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறார். அவர் வாங்க மறுக்கிறார். அப்ப இவங்க கொடுக்கலாம் என்பதை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க ஜக்காத்து நம்முடைய ஜக்காத்து பணத்தை தனியாக எடுத்து அதை யாராருக்கு கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் சொல்லுவதை புரிஞ்சுக்கங்க. 9வது அத்தியாயம் 8வது வசனம் 60வது வசனம் 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம் குறித்து வைத்துக்கங்க. இது ஜக்காத்து யாராருக்கு வணங்கணும் என்று அல்லாஹ் ஒரு லிஸ்டே கொடுத்துட்டான். லிஸ்ட் கொடுத்துருக்கான். நம்ம தான் தேடிக்கிட்டு அலைகிறோம். இதுக்கு கொடுக்கலாமா, பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாமா, அதுக்கு கொடுக்கலாமா, இதுக்கு கொடுக்கலாமான்னு 1008 கொஸ்டின் நம்ம பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காண்டா, இல்லைல்லப்பா இங்கே வாங்க, இன்னொரு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு ஒரு 8 லிஸ்ட்டை கொடுத்து, இந்த லிஸ்ட்டை வச்சுக்கோங்க கையில் அப்படின்னு 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் திரும்ப குர்ஆனை எடுத்து பார்த்து அந்த 8 வகையினர்கள்ல உரியவர்களிடத்துல போய் சேருங்க. அப்படி உரியவர்களையும் முதன்மையானவர்கள் இரத்த பந்த உறவுகள். அதுல உரிமை பெரியவர்கள் யாரு? நம்முடைய இரத்த உறவுகள். இரத்த உறவுகள் என்றால் கருவறை உறவுகள். நம்முடைய தாயின் வயிற்றுல நம்ம இருந்தோமே, அதுல இருந்து பிரிச்சு பாருங்க. அல்லாஹ் உறவுகளை 2ஆ தான் சொல்றான். ஒன்று கருவறையிலிருந்து நமக்கு கிடைச்ச உறவுகள். யாரா? நம் தகப்பன்.
நம்முடைய தாய் உடன்பிறப்புகள், நம்முடைய கருவறையிலே நம்மோடு நமக்கு பின்னாலோ முன்னாலோ இருந்த சகோதர சகோதரிகள், அதே போல நம்முடைய தாயின் சகோதர சகோதரிகள், இப்படி அந்த கருவறை சொந்தம் மிக மிக ஏற்றமானது. ஜக்காத்தை பெறுவதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள். அதுக்கடுத்து மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய உறவுகள், அந்த 2வது உறவு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாததான் அடுத்த லிஸ்ட். இப்படி போகணும். இப்ப இந்த 3 நம்ம சொல்லிட்டோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, இந்த நோன்புல இன்னொரு பொருளாதார கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஜக்காத்துல் ஃபித்ர். நோன்பு பெருநாள் தர்மம் நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம் 150 ரூபான்னு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் கொடுத்துருங்க. இன்னைக்கு 23 ஆயிடுச்சு. இன்னி ஒரு சில நாட்கள்ல நம்ம பொருள் வாங்கி சரியான முறையில் அதை பங்கு பிரித்து பொட்டலம் போட்டு கெட்டி வச்சு ரெடியாக வச்சிருந்து எப்போ கொடுக்கணும்? அது ஈதுல் ஃபித்ருடைய பிற தெரிஞ்சா தான் போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. இப்போ ஈதுல் ஃபித்ர் பிற தெரிஞ்ச உடனே தூக்கிக்கிட்டு ஓடணும். அப்போ போய் பங்கு பிரிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்பயே கொடுத்துட்டீங்கன்னா வாங்கி எல்லா பொருளையும் பங்கு பிரித்து ரெடியாக வச்சிருக்கணும். ஃபித்ரு அங்கே அறிவிச்சாச்சா, இங்கே நிர்வாகம் ஒரு குரூப்பு சல்லுன்னு போய் யாருக்கு ஈதுல் ஃபித்ர் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வாங்குவதற்கு வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி தேடி கொண்டு போய் கொடுத்து காலையில் பெருநாளைக்கு ரெடி ஆகணும். அதனால உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ரை சீக்கிரம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். அதுக்குள்ள முடிச்சிடணும். எதுக்குள்ள? பெருநாளுடைய தொழுகைக்கு முள்ள அதையும் முடிச்சிடணும். அதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் டயத்தில் நிறைவேற்றப்படுகிற ஒரு அமல். ஆனால் அதுக்குரிய வசூலாக இப்போ இருந்து வசூல் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் கொடுத்து ஜக்காத்துடைய ஃபித்ரை நிறைவேற்றி நோம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருடைய தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.